பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. துதி கனம் மகிமை கர்த்தர் ஒருவருக்கு உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக திரு நாயகம் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், மகிழ்ச்சியும் களிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தாயும் தந்தையுமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா நன்மைக்கும் கிருபைக்கும் ஊற்றும் உறைவிடமானவரே, எங்களுடைய நாவிலே சொல் பிரபாதற்கு முன்னே அதை அறிந்திருக்கிறவரே, இந்த நல்ல ஒரு ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கண்ணுக்கு தெரியாத பூச்சியினால் உலகமே கலங்கி கொண்டிருக்கிற இந்த நெருக்கடியான வேளையிலே, உடல் அளவிலே உடைய ஆலயத்திலே கூடி உம்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் உணர்ச்சிகரமாக இந்த வலைதளத்திலே ஒன்று கூடி உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க முடியாத கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலம் முழுதும் எங்களை கண்ணின் மலை போல காத்து வந்த தேவனுக்கு கொடாடி ஸ்தோத்திரத்தை ஏற்படுத்துகிறோம். சாமி கர்த்தாவே, இப்போதும் கூட எங்களிலே பலவீனப்பட்டவர் உண்டு, சுகவீனப்பட்டவர் உண்டு. விசேஷமாக எங்களுடைய போதருக்கு கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, அவர்கள் மீண்டும் பூரண சுகம் பெற்று எப்போதும் போல தன்னுடைய ஊழியத்தை நிமிர்ந்து செய்யும்படியான பாக்கியத்தை தரணுமாக கேட்கிறேன். அதே போல எங்களுடைய சபையிலே பலவீனத்திலே சுகவீனத்தில் இருந்த மக்களை காத்து வழி நடத்தி வந்திருக்கு. நல்ல சுகம் பலன் கொடுத்தீர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் பேர்பட்ட தொந்தரவோ தொற்றோ தீவினையோ சேதாரமோ எதுவும் ஏற்படாதபடி எங்களை காத்தலும் எங்கள் அனைவரையும் தாழ்த்தி உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். சாமி, விசேஷமாக ஆன்லைன் இந்த ஆராதனைக்காக உடைய பாதத்திலே வருகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய நேசக்கரம் எங்களை வழி நடத்தட்டும். இந்த ஆராதனை வலைதளத்திலே கலந்து கொண்டு எங்களோடு இணைந்து உம்மை தோத்தரிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய சன்னிதானத்தில் வைத்து ஜெபிக்கிற சாமி, அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்தரும் உடைய நேசக்கரம் அவர்களை வழிநடத்தட்டும். கர்த்தாவே, இதே போல நாங்கள் பாடுகிற பாடல்கள், தேவ செய்தி, விண்ணப்பங்கள் அனைத்தையும் உடைய சமயத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். அது அனைத்தும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். உடைய நாமத்துக்கே மகிமை சேர்க்கட்டும். இந்த நாளில், இந்த வாரத்தின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும், எங்களுடைய பணிகளிலும் ஐயாவுடைய நேசக்கரம் எங்களை வழிநடத்தட்டும். விசேஷமாக இந்த வாரத்தில் நடைபெற திருமணங்களுக்காக வேண்டி உடைய சமூகத்திலே வருகிற சாமி, நல்ல குடும்பங்கள் கட்டப்படட்டும். திருமண வீட்டார் ஏற்படுத்துகிற எல்லா செயல்பாடுகளிலும், எல்லா முயற்சிகளிலும் உடைய கரம் வந்து அதை வாய்க்கப்படும். மேலும் கர்த்தாவே, எங்களுடைய மாநிலத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அமைச்சரைக்காண்டி உங்களை பார்த்து வருகிறோம். சாமி கர்த்தாவே, ஒரு லஞ்ச லாவணியமற்ற நேர்மையான ஒரு ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல வாஞ்சியை அவர்கள் இதயத்திலே நீர் ஏற்படுத்தும். எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் பண்ணுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நம்முடைய பாட்டு புத்தகத்தில் உள்ள 22வது பாடலை பாடு. துதிசை மனமே நிதம் துதிசை 22வது பாடலை பாடுவோம்.
வாசிக்க வேண்டிய சங்கீதம் 41ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 41. திரு பொன்ராஜகுமார் அவர்கள் வாசிப்பார். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 41, பக்கம் 695. சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து, தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசைத்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கெட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்னென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோதரிக்கப்படத்தக்கவர். ஆமீன், ஆமீன். விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த புதிய கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா வியாதியின் மூலமாக ஊரடங்குகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் நீர் பெரியவராக இருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி எடுக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் மத்தியிலும் நீர் எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாத்து உடைய நன்மைக்குள்ளாக ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்துகிறீரே. உங்கள் கொடானபடி நன்றி எடுக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை, பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர். நன்றி எடுக்கிறோம். பாடல்கள், வசனங்கள், சத்தியங்கள், இசையமைப்புகள் யாவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். பலவீனங்களோடு படுக்கைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். மருத்துவமனையில் இருக்கிறவர்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். மருத்துவர்கள், செவிலியர்கள், கார்ப்பரேஷன் பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை, அரசு பணியாளர்கள், அதிகாரிகள் யாவருக்கும் ஞானத்தையும் பலத்தையும் தாரும், பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் பேராயர்கள், அதிகாரிகள் யாவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஆராதனையை சகல ஆசீர்வாதத்துக்குள்ளாக உடைய பரிசுத்தாவியின் வல்லமைக்குள்ளாக வழி நடத்தும். சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் எல்லாம் செய்கின்ற கரங்களை ஆசீர்வத்து மேன்மைப்படுத்தும். மகத்துவங்களை செய்திடும். குடும்பங்களிலே நன்மையான ஈவுகளை தாரும். குழந்தை பாக்கியங்களை தந்துடும். அற்புதங்களை, அதிசயங்களை செய்யும்.
இயேசு நல்ல பிதாவே, ஆமென். வேத பகுதி வாசிக்க கேட்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 21-34 திருவி கேப்ரியல் அவர்கள் வாசிப்பார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளை ஆராதனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 34 வரை. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 34 வரை. இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவர்களுடன் கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழிந்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாஸ்தாயிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்போது பாடல் 316 கர்த்தரின் கை குறுகவில்லை என்ற பாடலை பாடுவோம்.
அமர்ந்த வண்ணமாக தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 34 அந்த வேத பகுதியிலே நாம் வாசித்த கேட்டவனமாக அதில் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிடு என்றார். அவர் ஆண்டவராகிய இயேசு அவளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. இந்த வேத பகுதியிலே நாம் காண்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் யார்? இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்திலே இயேசுவை பிசாசு அறிகிறான். பிசாசு பிடித்த அந்த மனிதன் அறிகிறான். உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான். இங்கே 2 பேர் இந்த பகுதிக்குள்ளாக வருகின்றார்கள். அந்த 2 பேரும் அங்கே அவர்கள் செய்கிற ஒரு காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர் என்று சொல்லி அங்கே அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறார்கள். அப்போ அவர் யார்? இந்த உலகத்தை படைத்தவர் யார்? இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் உண்டு, கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிற கூட்டங்கள் உண்டு. அதிலே எத்தனையோ வேறுபாடுகள். இவர்தான் கடவுள், அவர்தான் கடவுள் என்றெல்லாம் அங்கே ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட அவர் யார் என்கிற ஒரு கேள்விகள் வரும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி விதமாக வரும்போது அவர். ஆனால் இங்கே இந்த அவர் யார்? இதை நன்கு உணர்ந்தவன். அவர் சிருஷ்டிகர், அவர் மகா பெரியவர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் தெய்வம். அவர் என்று அழைத்தவன் யார் என்றால் அங்கே ஜெபாலய தலைவன். இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியிலே 22ஆம் வசனத்திலே ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவிர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து. ஜெபாலய தலைவன் அந்த ஜெபாலயத்துக்குரிய அதிகாரி, அதில் இருக்கிற ஆசாரியர்களை கண்டவன், அங்கு நடைபெறுகிற எல்லா ஆராதனை முறைமைகளை எல்லாம் கண்டவன். ஆனால் அவர் பாதத்திலே வந்து விழுகிறான். அப்பொழுது அவர் யார்? ஆகவே ஜெபாலயத்தை கண்டவன், ஜெபாலயத்தினுடைய முறைமைகளை கண்டவன், ஆசாரியர்களை கண்டவன், பிரதான ஆசாரியர்களை கண்டவன், அங்குள்ள எல்லா வேத பிரமாணங்களை அங்கே கண்டு கொண்டு இருக்கிறவன். ஆனால் அவரை எல்லாரை காட்டிலும் அவர்தான் தெய்வம், அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் மகா பெரியவர் என்பதை நன்கு உணர்ந்தார். உணர்ந்து அவர் பாதத்திலே விழுகிறான் தன்னுடைய மகளுக்காக. கடந்த 8ஆம் தேதியிலே அங்கே மகளிர் தினம். ஆகவே மகளிர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அந்த தன்னுடைய மகளிராக இருக்கின்ற அந்த மகளுக்காக அவன் மரண அவஸ்தையோடு இருக்கிறாள் என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து வேற ஒன்றும் கேட்கல. அவர் உமது கைகளை வையும், நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும், அவ்வளோதான் வேண்டிக் கொள்கிறார். ஆகவே அவர் யார்? இன்றைக்கு நாம் அவர் உண்மையான இரட்சகர். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே விதமாக சொல்கிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன். ஆகவே இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். ஒன்றான மெய் தெய்வம். அன்றைய உலகத்திலே படைப்புகளிலே இருந்தவர், ஆவியாக அசைவாடி கொண்டிருந்தவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். மோசே முச்செடியில் தரிசனமான போது உமது நாமம் என்று யாத்திராகமம் 3:13 கேட்கும்போது அவர் தேவன் என்று வெளிப்படுத்தியவர். மனோவாவுக்கும் அவருடைய மனைவியாய்க்கு தரிசனமாகும்போது உமது நாமம் அது அதிசயம் என்பதை அவர் வெளிப்படுத்தியவர். நியாயாதிபதிகள் 13:17. ஆகவே அவர் யார்?
இன்றைக்கு நாம் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வியாதிகள் பிணிகள் நீங்கும்படியாக இன்றைக்கு உலகம் முழுவதிலும், இந்திய தேசத்திலும் தமிழகத்திலும் ஆகவே கர்த்தர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்தான் வல்லமையுடையவர், அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் மகா தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். ஆகவே இன்றைக்கு அவரை நீங்கள் எல்லா ஜனமும் எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ண வேண்டும். நீங்கள் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இவ்விதமாக அவர் சொல்லுகிறார், இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? அதே ஏசாயா 40:25 சொல்லுகிறார், இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். ஆகவே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர், மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினவர், அவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அவர் ஒருவரே. நீங்கள் ஆதியிலே தேவனாகிய எலோகிம் அந்த வார்த்தை, ஆகவே தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்கும்படியாக இயேசுவாக வெளிப்பட்டார். அதை நாம் நம்பியிருக்க வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் யார்? ஆகவே ஜெபாலய தலைவன், ஜெபாலயத்தை அறிந்தவன், பிரதான ஆசாரியர்களை அறிந்தவன், அங்குள்ள எல்லா ஆலய முறைமைகள் வாக்கு வேத பிரமாணங்களை அறிந்தவன், நாள்தோறும் கண்டுகொண்டு இருக்கிறவன், அவன் அவர் பாதத்தில் வருகிறார். அவர்தான் ஒன்றான மெய் தெய்வம். ஒன்றான மெய் தெய்வமாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதை அவன் அறிந்து கொண்டு அவருடைய பாதத்திலே விழுந்து தன்னுடைய மகளுக்காக அவன் வேண்டிக் கொள்கிறான். தன்னுடைய மகளுக்கு நீர் உமது கைகளை வையும் என்று வேண்டிக் கொள்கிறான். அவள் சுகமாகுவான் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த மகளிர் தினத்தை மகளிருக்காக அரசாங்கம் கூட இலவச பஸ் பயணங்கள் கொடுத்திருக்கிறது. ஆகவே இவ்விதமாக தேவன் நமக்கு செய்திருக்கிற அந்த நம்முடைய குடும்பத்தின் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதிய எந்த பெண்களாக இருந்தாலும் திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் அவர்கள் சார்ந்த அந்த பிள்ளைகளுக்கும் சார்ந்த பகுதிகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் தாயாக அவர்கள் விளங்க வேண்டும். எப்படி ஜெபாலய தலைவன் அவர் பாதத்திலே விழுந்தார். அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே இயேசுவே மெய்யான ஒன்றான மெய் தெய்வம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவர் பாதத்தில் விழுந்தான். நமது கைகளை வையும் என்று கேட்டான். ஆகவே ஆண்டவர், நீங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது என்றால் தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறார். தீத்துவின் புஸ்தகம் 2:13 நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே உலகம் முழுவதும், இந்திய தேசம் முழுவதும், தமிழகம் முழுவதும் மகாதேவனாகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று உணரும் பொழுது, தங்கள் நாவுகளில் வெளிப்படுத்தும் பொழுது உணரெல்லாம் அங்கே ஓடி போயிடும், அழிந்து போய்விடும், ஒழிந்துவிடும். ஆகவே முதலாவது நாம் பார்க்கிறோம், அவர் யார்? அந்த ஜெபாலயத்தன் தன் மகளுக்காக அவர் யார் என்று அவர் பாதத்திலே விழுந்தான். அவள் மகள் மரண அவஸ்தையோடு இருக்கிறாள், அவள் குணமாக வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் பாருங்கள், அவர் யார்? அவர் பரிகாரி. அவர் பரிகாரி. அந்த மகளை குணமாக்கும்படியாக ஜெபாலய தலைவனோடு செல்கிறான். ஏராளமான ஒரு கூட்டங்கள் செல்கிறது. அப்போது பெரும்பாலுள்ள ஒரு பெண் 12 ஆண்டுகள். ஆகவே எத்தனையோ டாக்டர் இடத்திலே சென்றிருக்கிறாள், செலவழித்திருக்கிறாள், குணமடையவில்லை. அவருடைய வஸ்திரத்தை தொட்டாயிலும் அவர் வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரம், அந்த கூட்டத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஏராளமானவருடைய வஸ்திரங்கள் இருக்கிறது. அவர் வஸ்திரம் இங்கே அவர் பாதத்திலே விழுந்து மகளுக்காக. இங்கே இந்த பெண் அங்கே பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரியாக இருக்கிறாள். அவர் வஸ்திரத்தை தொட்டாகிலும் அவருடைய வஸ்திரம். ஆகவே அவளுடைய மனதிலே அங்கே காணப்படுகிறது. அங்கே பார்க்கின்ற என்னால் 27ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுத்தமாவேன். அப்போ அவர் யார்? அவர் மெய்யான கிறிஸ்து, அவருடைய வஸ்திரம். ஆகவே அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். ஏராளமான பேர் செல்லும்போது அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் வல்லமை வெளிப்படுகிறது. அவள் தொட்ட மாத்திரத்திலே சுகமாகிறாள். தொட்டால் உடனே
அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆகவே கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, அவர் யார்? அவர் ஒன்றான மெய் தெய்வம். அதை ஜெபாலயத்திலவன் அறிந்தான். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு குணம் கிடைக்கும் என்று இயேசுவை அவரை கேள்விப்பட்ட அந்த ஸ்திரீ உணர்ந்தாள், சுகமடைந்தாள். இன்றைக்கு கிறிஸ்துக்கள் அருமையான தேவஜனமே, அவர் நமக்கு பரிகாரி, அவர் மகா தேவன். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், அவர் பரிகாரி. உலகத்தில் எத்தனை மருந்துகள் இருக்கலாம். இன்றைக்கி கொரோனா காலங்களிலே மருந்துகள் ஒன்றுமில்லை, மருத்துவர்கள் ஒன்றுமில்லை. எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், திறன் படைத்தவர்கள், வசதி உள்ளவர்கள், தனவந்தர்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். காப்பாற்ற முடியவில்லை. அப்போ அவர் பரிகாரி. நீங்கள் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26 அங்கே சொல்கிறது, அவர் சத்தத்தை கவனமாக கேட்டு அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தை கை கொண்டால் நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். அந்த யாத்திராகமம் 15:26 தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். நம் பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், வசதிகள் வாய்ப்புகள் இருக்கலாம், எது இருந்தாலும் அவர் உங்களுக்கு பரிகாரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்க வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். அப்பொழுது நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். அவர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை நீக்குகிறவர். ஆகவே தான் யெகோவா ரப்பா, அவர் வியாதியை நீக்குகிற கர்த்தர், அவர் நீக்குகிற தேவன். ஆகவே இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், தேவன் தேவன் என்று சொல்லி 2570க்கு மேலாக வேதத்தில் சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவனாகிய கர்த்தர், அவர் அந்த ஜெபாலயத்துக்குரியவன், அவன் அதிகாரியாக இருக்கிறவன். அவன் அந்த அவரை அறிந்து கொண்டான். ஜெபாலயத்தையும் ஜெபாலயத்திற்கும் வேத பிரமாணங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என் ஆண்டவராகிய இயேசு என்பதை அவர் பாதத்திலே விழுந்தார். அவர் யார்? அவர்தான் ஒன்றான மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து. அவரை குணமாக்குகிறவர், அவரை பரிகாரி, அவர் குணமாக்குகிறவர். அதுதான் சங்கீதக்காரன் சொன்னான் 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அவர் நம்மை குணமாக்குகிறவர். இன்றைக்கி வியாதியோடு இருக்கிற, பலவீனங்களோடு இருக்கிற, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்கள், நீங்கள் உங்கள் கருவை நீங்கள் தொட்டு இந்த நிமிஷத்தில் இந்த குழந்தை பாக்கியத்தை பெறுவீர்கள். நீங்கள் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25-26 அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எப்படி அங்கே மலடு வரும்? அங்கே அவர் சொல்கிறார், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. அவர் உங்களுக்கு கற்பத்தின் கனியை தருகிறவர். இப்பொழுதே உங்கள் வயிற்றிலே நீங்கள் கரம் வைத்து ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவரே பரிகாரி. ஆகவே அவர் பாதத்தில் அவன் விழுந்தது போல இன்னைக்கு நீங்கள் அவர் பாதத்தில் விழுங்கள். இந்த நிமிஷத்திலே கற்பத்தின் கனியை பெறுவீர்கள், சாட்சி பெறுவீர்கள், எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே சகல அதிகாரத்தை அவர் கொடுக்கிறவர், சகல வல்லமைகளை அவர் கொடுக்கிறவர். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19 அவர் சொல்கிறார். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகவே அவர் வல்லமையுடைய ஒரு தேவன், உயிருள்ள தேவன். நம்முடைய இயேசு கிறிஸ்து எல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். அந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்களை புத்தியிலும் அர்ப்பணியுங்கள். அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஆதி மிஷினரிகளாக அங்கே வந்தவர்கள், நீங்கள் ஜேம்ஸ் காப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே அவர் முதுகலை பட்டம் பெற்றவர். அன்றைக்கு இராணுவ பிரிவுகளுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு சமய கற்றுக் கொடுக்கிறவராக அங்கே வெளிநாட்டிலிருந்து அவர் இங்கே அனுப்பப்பட்டவர். சென்னையிலே 1816 சென்னையிலே அவர் அதற்கான ட்ரைனிங் எடுத்து மிலிட்ரி பீப்புளுக்காக, கவர்மெண்ட் அதிகாரிகளுக்காக ஒரு சமய இதுகளை அறிவிக்கும்படியாக அனுப்பப்பட்டவர். ஆனால் அவர் முழுவதும் தன்னையே மிஷினரிக்காக அர்ப்பணித்தார். அந்த அரசு பணியில் இருந்தாலும் அவருடைய வாஞ்சையெல்லாம் மிஷினரி.
அப்பொழுது அவர் மனதில் எப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பார், திருநெல்வேலி மக்கள் அங்கே ரட்சிக்கப்பட வேண்டும், ஆகவே அவர்களுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று 1816 வந்து சென்னையில் பயிற்சி பெற்ற அந்த ஜேம்ஸ் காப், ஆகவே தான் அவர் திருநெல்வேலி சபையின் 2ஆம் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். திருநெல்வேலி சபையின் 2ஆம் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே அவர் பாருங்க அநேக புத்தகங்களை எழுதினார். 1839, 1847, 2 ஆண்டுகளிலே 5 புத்தகங்கள், அதற்கான கிறிஸ்தவ வரலாறுகள், அதாவது இந்திய கிறிஸ்தவ வரலாறு, அவர் அந்த 5 புத்தகங்களை அவர் எழுதினார். எப்பொழுதும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, இயேசுவின் அன்பை சொல்ல, இயேசுவின் அன்பை சொல்ல என் உள்ளம் துடிக்கிறது. அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார், இயேசுவின் அன்பை சொல்ல என் உள்ளம் துடிக்கிறது. விசுவாசம், அந்த விசுவாசத்தில் அவர் மிகவும் பலமுள்ளவராக இருந்தார். அரசு அதிகாரியாக வந்தாலும், ஆகவே தன்னுடைய மிஷினரி பணி, இயேசுவுக்காக என் வாழ்க்கை அர்ப்பணிப்பேன், இயேசுவுக்காக அநேக மக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்வேன் என்று விசுவாசத்தில் அவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறேன். விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறேன். அவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, எப்பவும் அவர் எழுதினவிட எழுதுவார், விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆகவே அவர் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர் கடவுளா அப்படி ஒரு சந்தேக கடுகளை கூட வந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஒன்றான மெய் தெய்வம், மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசம் பலமுள்ளதாக பராக்கிரமம் உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே அந்த சகோதரி இருந்தாள். அந்த மகளுக்காக அந்த ஜெபாலய தலைவன் இருந்தார். ஆகவே தான் அவள் பாதத்திலே விழுந்து உமது கையை வந்து வையும் என்று சொன்னார். அவர் செல்வதற்கு முன்பதாக அங்கே ஆண்டவர் பெரிய கிருபைகளை செய்தார். அவளை எழுந்து உட்கார முடியாக செய்தார். அந்த 12 வயது எழுந்து உட்கார்ந்து அவளுக்கு உணவளிக்கும்படியான ஒரு அற்புதத்தை அவர் செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக விசுவாச பலம் உள்ளவர்களாக இருங்கள். ஆகவே அவர் யார்? என்னை சுகப்படுத்துகிறவர் யார்? என்னை பலப்படுத்துகிறவர் யார்? என்னை ஆசீர்வதிக்கிறவர் யார்? என் வியாபாரத்தை செழிக்க செய்கிறவர் யார்? எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறவர் யார்? என்னை மேன்மைப்படுத்துகிறவர் யார்? எல்லா கண்களுக்கு முன்பதாக ஜெயம் கொள்ளும்படியாக செய்கிறவர் யார்? அவர் யார்? அவர் ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்து. 2வது, அவர் பரிகாரி. அவர் பரிகாரி, சுகமாக்குகிறவர், குணமாக்குகிறவர், அவர் வியாதிகளை நீக்குகிறவர். எப்படி அந்த ஜேம்ஸ் காப் என்கிற நெல்லை திருச்சபையின் 2வது தந்தை என்று அழைக்கப்படுகிற ஜேம்ஸ் காப்பை போல நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஆசீர்வாதம் பெறுங்கள். தேவ அன்பை பெறுங்கள். மற்றவர்களுக்கு தேவ அன்பை பகிர்ந்திடுங்கள். கர்த்தர் தாமே, ஆண்டவராய் ஒன்றான மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நம்முடைய பாடல் புத்தகத்தில் 120வது பாடல், விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம். Yeah.
ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களை செய்கிற எங்கள் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் இந்த 9ஆம் தேதிக்காக நன்றி எடுக்கிறோம் ஆண்டவரே. 4 மாதங்களை கடந்த 5ஆம் மாதத்தை காணும்படியான கிருபைகளை தந்திருக்கிறப்பா. தேவரீருடைய வல்லமையின் கரமுண்டங்களை வழிநடத்தியிருக்கிற ஆண்டவரே, உலகம் முழுவதையும் நீர் ஆட்சி செய்கிறவர், உம்முடைய கிருபைக்குள்ளாக வழிநடத்துகிறவர், உம்முடைய சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துகிறவர், உம்முடைய நித்திய ஜீவனை கண்டடையும்படியாக எங்களுக்காக உயிர் தியாகம் செய்தவர் நீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு தன்னுடைய மகளுக்காக அந்த ஜெபாலே தலைவன் எல்லாவற்றையும் கண்டவன் உம்முடைய பாதத்திலே விழுந்தான். அவர் யார் என்பதை அறிந்து உம்முடைய பாதத்திலே விழுந்தான். உமது கைகளை என் மகள் மீது வையும் என்று வேண்டிக் கொண்டான் ஆண்டவரே. ஆகவே அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதுபோல 12 ஆண்டுகள் அவள் பலவீனம் அடைந்தவள். உமது ஆடை, உம்முடைய வஸ்திரத்தை தொடுவேன், அவர் வஸ்திரத்தை தொடுவேன், சுகம் பெற்றாள். இருவருடைய விசுவாசம் மகா பெரியதாக இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் உண்மை விசுவாசியாமல் இருக்கின்றார்கள். விசுவாசிக்கிறவர்களும் சந்தேகத்தோடு காணப்படுகிறார்கள் ஆண்டவரே. உண்மையிலே விசுவாசம் உள்ளவர்களாய், பலம் உள்ளவர்களாய், ஜெயம் எடுக்கிறவர்களாய், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ராஜரீக கூட்டமாய் இருக்க கிருபை தாரும். சுகத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற கிருபை தாரும். எந்த சாத்தானுடைய கிரியைகளை நாங்கள் மேற்கொள்கிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுக்கிறீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சபை ஆசீர்வதியும், சபை மக்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தொழில்கள், பணிகள், வியாபாரங்கள் சரி எல்லாத்தையும் ஆசீர்வதியும், திருமணங்கள் யாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி நிற்றாரும். எங்கள் பேராயர்கள் மற்றும் திருச்சபை தலைவர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். ஆளுகைக்குரியவர்கள், அதிகாரிகள், எல்லா சுகாதார மற்றும் அரசு கார்ப்பரேஷன் ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். தேவ அனுக்கிரகம், தேவ கிருபை, தேவ வல்லமை என்றென்றும் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகபாரனை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.